சரணம். எனக்கு ஏற்பட்ட ஒரு சூழலை நான் இங்கே விவரிக்க போகிறேன். அதில் எனக்கு எப்படி குரு வந்து ஹெல்ப் பண்ணினாருங்கிறத இந்த காணொளி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குரு வந்து எனக்கு அறிமுகமானதுலேருந்து என்னோடய பயணத்தில் என்னோடய சிந்திப்பு திறன் மாற்றினர்ந்து நான் ரொம்ப சொல்லுவேன். அது எப்படிங்கிறது, அது எந்த விதத்தில் எனக்கு யூஸ் ஆச்சுன்றது, என்னோடய கடினமான சூழலில் அது எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணித்துங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும். பொதுவாகவே ஆரம்ப காலத்தில் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளோட தொடர்புகளோட, நம்ம உறவுகளோட, ஃப்ரெண்ட்ஸுகளோட அசோசியேட் பண்ணாமல் நம்ம வந்து பேச மாட்டோம். அந்த மாயைக்குள்ளே தான் இருப்போம். ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம எப்படி மாறணும், ஆத்ம ஞானியாக மாறுறது எப்படின்னு பல சத்சங்கம் மூலமும் அவருடைய நேரடி உரையாடல் மூலமும் தொடர்ந்து பயணித்ததில் என்னுடைய சிந்திக்கும் திறனே குரு எப்படி சிந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி மாறினது தான் பெரிய 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 பிளெஸ்ஸிங்கும் ஹெல்ப்பும் கூட. அது ரொம்ப ரொம்ப கடினமான சூழலில் கூட நான் அமைதியாக ஹேண்டில் பண்ண உதவித்து. இந்த இடத்துல குரு எப்படி சிந்திப்பார், அதுதான். அப்படி ஒரு பயணம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் போன வருஷம் ஜூன் மாதம் முன்னாடி என் உடல்நிலை பாதிக்க தொடங்கியது. உடல்நிலை பாதிக்க தொடங்க பொதுவாக எல்லாருக்கும் இந்த பயம் வரும். கார்டியாக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த மாதிரி போகும்போது ஐயோ நமக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வந்துடுமா, இந்த மாதிரி பயங்கள்லாம் வரும் பொதுவாக. ஆனால் ஒரு அமைதியான எதிர்கொள்ளல் இருந்தது எனக்கு இந்த 6 மாதத்துக்கு. அதுக்காக நான் ஃப்ரஸ்ட்ரேட்டே ஆகலைன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஒவ்வொரு டாக்டர் போய் இப்போது ஒன்றுத்தரும் மாற்றி இங்கே அங்கே அதை பண்ணு இதை பண்ணுன்னு கை காட்டும்போது ஒரு சோர்வும் ஒரு விரக்தியும் வந்தது, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. என்னென்ன மாற்றி இப்படி பண்ண சொல்கிறான், எல்லாத்துக்கும் மனசு ஓரளவுக்கு தயாராக தான் இருந்தேன். நமக்கு மருத்துவம் தெரியாது, மருத்துவர் சொல்கிறது தான் கேட்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையில் அவள் கொடுத்த மெடிசனை சாப்பிட்டதோட எஃபெக்ட்னால எனக்கு ஒரு விதமான பிளாக் அவுட் ஆகி மயக்கம் வந்துட்டே இருந்தது. அந்த மயக்கம் வந்து ஒரு தடவை 2 தடவை வரும்போது எப்படியோ சுதாரித்து நான் வந்து கீழே விழாமல் பார்த்துட்டேன். ஆல்ரெடி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் கீழே 2 வாட்டி விழுந்தும் கடவுள் புண்ணியத்தை ஃப்ராக்சர் இல்லாமல் தப்பிச்சேன். ஆனால் கடைசியாக ஜனவரி மாதம் இறுதியில் என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி ஒரு மயக்க சூழ்நிலையில் கண்ணு இருட்டின்னு வந்து கீழே விழுந்ததில் என்னுடைய வலது காலில் ஆங்கிளில் ஃப்ராக்சர் ஆச்சு. அது வந்து ஒரு சர்ஜரி பண்ணுற நிலைமைக்கு கொண்டு விட்டது. வலி, ஒரு வேதனை, இது இருந்ததே வழியே எனக்கே இப்படி ஆச்சு, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து என்னை ஹேண்டில் பண்ண வச்சது குருவோட சிந்தனை தான். அது வரும்னாலும் அதை வரதை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சுதாரிக்க நிறைய அந்த விஸ்டம் ஹெல்ப் பண்ணிது. இதுக்கு முக்கியமாக உச்சத்தில் சொல்லணும்னா ஆப்ரேஷன் டேபிள். எனக்கு ஆப்ரேஷன் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன்னு நான் ஓபியில் போய் நான் கவனிச்சிருக்கேனே வழியே ஆப்ரேஷன் நடந்ததில்லை. ஃபஸ்ட்டு டைம் எனக்கு சர்ஜரி, ஸ்பைனில் அனஸ்தீஷியா கொடுத்து காலில் நடக்கிறது. சுத்தமாக ஒன்றுமே இல்லை, பிளாங்க், சிந்தனையே இல்லாத நான் அந்த டேபிளில் படுத்துட்டு இருந்தேன். நடக்க வேண்டியது நடக்குது. எனக்கு ஒன்றுமே தோணலை. அந்த டேபிள் கோவம், வலி, விரக்தி எதுவுமே தோணலை. அதுதான் சொல்வேன். அது எனக்கே என்ன நான் புதுசாக பார்த்துட்ட தருணம். வலி இல்லாமல் எப்படி, பயம் இல்லாமல் எப்படி நம்ம இருக்கோன்னு அதிசயிச்சு பார்த்துட்டேன். அதுக்கு முதற் காரணம் அவருடைய தொடர்ந்து சத்சங்கங்கள் தான். இது ஒரு இப்படி போயிட்டு ஒரு 2 வாரம் இருக்கும். காலில் ட்ரெஸ்ஸிங் மாற்ற சொன்னாங்க, மாற்றிட்டு எல்லாம் வந்த போது கத்திட்டுற சூழ்நிலையினால எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தது. நான் வந்து பெட் ரெஸ்ட்டில் 6 வாரம் இருக்க சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஒரு 6 வாரம் கழித்து தான் நட பழகணும், அது வரைக்கும் நீ பெட்டில் தான்மா இருக்கணும். அந்த சூழ்நிலையில் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து என்னை தாக்கிது. ஒரு பக்கம் இன்ஃபெக்ஷன், ஒரு பக்கம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் சுத்தமாக எனக்கு SpO2 குறைஞ்சி போன சூழ்நிலை. இன்னொரு பக்கம் வேறு உடம்புல பேராமீட்டர் அண்ட் வைட்டல்லாம் கண்ணாபின்னான்னு மாறிடுது. இந்த சூழ்நிலையில் மயங்கி விழுந்தேன். ஸோ ஜுரம், நல்ல ஹை ஃபீவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மயக்கம். என் குழந்தைகள்லாம் தவிச்சு போயிடுத்து. என் பிள்ளையும் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டான். தட்டி என்னை எத்தனை எழுப்பினாலும் கண்ணை திறக்கிறேன்னு திருப்பி கண்ணை மூடிடுவேன். தலை தொங்கி போகும். இந்த சூழ்நிலையில் நான் பழைப்பேனாங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. குழந்தைகள் ரொம்ப மனசு பயந்து போய் இருந்த தருணம் அது. ஒரு போன உடனே அவங்க எனக்கு அப்ளை பண்ணது ஆக்சிஜன் தான். மூக்கில் ஆக்சிஜனை போட்டாங்க. 2 கையிலையும் மாற்றி ஃபீவர் குறையிறதுக்கு இன்ஜெக்ஷன் அது இதுன்னு போட்டாங்க. ஒன்றுமே தோணலை எனக்கு. அங்கே உள்ளே போனேன், படுத்துட்டு இருந்தேன். சுத்தமாக எண்ணங்கள் = 0.
அது எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு தெரியல. கூடவே ஒரு வேளை அவர் என்னோட இருந்திருக்காரு. அங்க வந்துட்டாருன்னு தான் தோணுச்சு. ஏன்னா கண்ண மூடினா, வெண்தாடி, வெண் வேஷ்டியில இவர் தான் வரார். குரு ஸ்ரீராம் பாபா தான் வந்தார் எனக்கு. எந்த சூழ்நிலையில தூக்கத்துக்கு கண் மூடினாலும், அப்ப எனக்கு பாதுகாப்பா நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு கூட வந்து இருக்காரு அவரு. அவர் என்னோட ஜேர்னிய பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தது எனக்கு. அன்னைக்கு ராத்திரியே என்ன ஐசியூக்கு மாத்திட்டாங்க. பசங்களும் வர முடியாது. அதுவரைக்கும் பக்கத்துல உட்காந்துருந்த பையன் கூட உட்காரக்கூடாது. ஐசியூல 2 நாள் இருக்கணுன்ட்டாங்க. ஐசியூல பலவிதமா எனக்கு சோதனைகள். எப்படின்னா சாப்பாடு. ஆ குடுக்குற சாப்பாடு சுத்தமா உப்பு இல்லாம இருக்கு. ஒரு பக்கம் வந்து கையில வந்து மாத்தி மாத்தி ஐவி லைன போட்டுட்டே இருக்காங்க. இந்த கைக்கும், இந்த கைக்கும் மாத்தி மாத்தி. வலி ஒரு பக்கம் பிச்சுட்ருக்கு. 2 பக்கத்துலேருந்து பிளட் தினம் எடுத்துட்டு இருக்காங்க. அத்தனை வலியும் நான் வந்து அ ஒண்ணுமே எனக்கு தோணல. அப்படியே ஒரு இது காமிக்கிற மாரி காமிச்சுட்டு இருந்தேன். சரி, யாரோ ஏதோ என்னோட கண்ட்ரோலுக்கு மீறி ஏதோ நடக்குது. நம்ம நம்மளுடைய தை கண்ட்ரோல்ல எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையிலேயே இல்லாத நடந்துட்டு இருந்தது. ஆனா, அது நடக்கிறத நான் வெளியாளாட்டம் வேடிக்கை பார்த்தேன். அதுதான். இந்த சூழ்நிலையில ஐசியூலேருந்து பயணம் 2வதா ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அடுத்தது சிசியூ கொண்டு போனப்போ தான். அங்க வந்து எனக்கு குடுத்த ரூமாகப்பட்டது பலவிதமான ஒரு பக்கம் இன்ஜெக்ஷன், ஒரு பக்கம் வந்து மாத்தி மாத்தி கையிலேருந்து ரத்தம் எடுக்குறாங்க. ஒரு பக்கம் அந்த ஹாலே வந்து மாத்தி மாத்தி ஃபுல் ஸ்டாப்ஸ். நைட்டு வரைக்கும் லைட் எரியுது, பேசுறாங்க. எனக்கு எதுவுமே நீங்க தூங்கணும் அப்படின்னு சொல்ல கூட முடியாத நிலைமையில நான் இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவ கார்டியாலஜிஸ்ட் எடுத்தாங்க. அது ஆஞ்சியோ எடுக்கணுன்ட்டு. ஏன்னா, அவங்க எடுத்த டெஸ்ட்டுலலாம் ஹார்ட் அட்டாக் வந்த மாரி காமிச்சிருந்ததுனால, அவங்க எடுத்து பார்த்துரணுன்ட்டாங்க. இதுதான் பெரிய சவால் நான் மேற்கொண்டது. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன அப்படியே அழைச்சிட்டு போனாங்க. அங்க போன உடனே எல்லாருமே அவங்க பார்த்துக்கிறாங்கன்ட்டு நான் கண்ண மூடிட்டேன். ஏன் கண்ண மூடினேன் அப்படின்னா, கையில குத்துற ஊசி நான் கண்ணால பார்க்கக்கூடாதுன்ட்டு கண்ண மூடிட்டேன். ஆனா, அந்த மாதிரி ஒரு வலிய நான் பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு வலி என்னோட வலது கையில அவங்க ஊசி போட்டு எடுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்ண திறக்கல நானு. ஆனா கண்ண மூடினா அந்த இருட்டு வெளியில என்ன கைய பிடிச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் கூட்டிட்டு போறாரு. எங்க போறாருன்னே தெரியல. யாரு? நம்ம ஸ்ரீராம் பாபா. கைய பிடிச்சுட்டு இங்க போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு. என் மனசுக்குள்ள அப்ப தோணினது ஒரே விஷயம். எனக்கு இருக்கு உசுருனா இருக்கு, இல்லன்னா இல்ல. அப்படின்னு நான் சொல்லிட்டு கண்ண மூடினது தான் தெரியும். கைய பிடிச்சு என்ன அங்கேயும் இங்கேயும் இருட்டுல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எங்க 10வது நிமிஷம் திடீர்னு அவர் காணோம். முடிஞ்சிடுத்து மேடம். லக்கிலி யூ டோன்ட் ஹேவ் அ சிங்கிள் பிளாக் அப்படிங்கும்போது, இது மிரக்கல் இல்லாம வேற என்ன? மிரக்கல் இல்லாம வேற என்ன சொல்ல முடியும் நானு? அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பிளாக் இல்ல. இந்த பிளாக் இருந்தா ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்றதா இருந்தது. அது அங்கேயே அந்த டேபிள்லயே பண்றதா இருந்தது. ஒண்ணுமே இல்லன்னு அவங்க சொன்ன உடனே எனக்கு நிஜமாவே புல்லரிச்சு போச்சு. ஆனா எங்க கூட்டிட்டு போனீங்க? இந்த கேள்விய தான் என்ன ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி பார்க்க வந்தார். எதுக்கு வந்தார்? தெரியாது. அதுக்கு 2ஆம் நாள் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். போனதுக்கப்புறம் இந்த ஆஞ்சியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் வார்ட்ல வச்சு என்ன கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி, படிப்படியா என்னோட வைட்டல்ஸ் அண்ட் பாராமீட்டர்ஸ் எல்லாம் சரி பண்ணி, நான் ஓரளவுக்கு நல்லா என்னால பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஆனப்புறம் தான் டிஸ்சார்ஜே பண்ணினாங்க அவங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து இன்னைக்கு பரவாயில்ல. நான் நல்லாவே பெட்டரா இருக்கேன். திருப்பியும் ஒரு சந்தர்ப்பத்தில குருஜிய பார்க்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எங்க ஊருக்கு வந்திருந்தப்போ என்ன பார்க்க வந்திருந்தார். உடல் நலம் இல்லாம திரும்பியிருக்கேன்னு. குருஜிட்ட நான் கேட்ட கேள்வி, எங்க கூட்டிட்டு போனீங்க? சிரிப்பு தான் பதில் அதுக்கு. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிக்க எல்லாருக்கும் விரும்புறேன். அவர் சொல்றத நம்ம கேட்டாலே போரும். சரணடைந்தாலே போரும். நம் எண்ணம் மாறும், நம் சிந்தனை மாறும், நமக்கு அமைதி திரும்பும், எல்லாமே மாறும். கண்டிப்பா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாம் சரியாயிடுமா? சரியா தான் போச்சு. ஜெய் சாய்ராம். குருவே சரணம். கோவி ஸ்ரீராம் பாபா துணை.